தமிழ்நாடு தலைகுனியாது. அரசு என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்து வருகின்றார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அவர்கள் இஷ்டத்திற்கு சட்டங்களை உருவாக்கி எப்படியாவது இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு கெட்ட வேற உருவாக்கி உள்ள நுழையணும்னு பார்க்கறாங்க. நீ பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி அதையும் சமாளிப்பதற்கு எங்கள் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்றைக்கும் எந்த காலகட்டத்திலும் இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி ஒரு மதவெறி பிடித்த கும்பல் தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் நிரந்தரமான உண்மை என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். நாங்க இன்னைக்கு நாட்டால் இந்தியனாக இருக்கிறோம். உங்களுக்கு அடிமை கிடையாது. உங்களுடைய மோடி விட்டு அப்ப விட்டு பணத்தை நிர்மலா சீதாராமன் அப்ப விட்டு பணத்தை கேட்கல. எங்களுடைய வரி பணம் நாங்க ஜிஎஸ்டி கட்டுறவனுக்கு அதுதான் நாங்க கேட்கிறோம். உங்ககிட்ட பிச்சை கேட்கல. கையேந்திர அளவுக்கு தமிழ்நாடு கிடையாது. நாங்க யாரு தேர்ந்தெடுக்கிறது எங்க கையில இருக்கு. நாங்க உட்கார்ந்ததே உங்களுக்கு செய்வோம், இல்லாட்டி நாங்க உங்களுக்கு செய்ய மாட்டோம். ஒரு அராஜகமான மனநிலையை தெரியும். எந்த அளவுக்கு யார் எப்படி சுழற்சி செஞ்சாலும் அடுத்த முதல்வர் நம்ம தலைவர். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு நாட்டை எப்படியாவது கொள்ளையடிக்கலாம் என்கிற நோக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய வாச்செல்லாம் இங்கு பலிக்காது என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு எந்த காலத்திலும் தலைகுனியாது. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும்.